சாரதியின்றி ரயில் என்ஜின் ஒன்று மாளிகாவத்தையிலிருந்து ரத்மலானை வரை பயணித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை நடத்த ரயில்வே பொது முகாமையாளர் மூவர் அடங்கிய குழு ஒன்றை நியமித்துள்ளார். குறித்த தரப்பினர் அவதானமாக செயற்பட்டமையினால் பாரிய விபரீதங்களை தவிர்த்துக் கொள்ள முடிந்ததாக ரயில்வே பொது முகாமையாளர் PAT ஆரியரத்ன கூறினார். வைப்பிரிவைச் சேர்ந்த இந்த என்ஜின் கட்டமைப்பு மாளிகாவத்தை ரயில் பிரிவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த போது இன்று அதிகாலை 1:45 அளவில் இயங்க ஆரம்பித்துள்ளதாக ரயில்வே கட்டுப்பாட்டு நிலையம் தெரிவித்தது. இந்த என்ஜின் நிறுத்தப்பட்டிருந்த போதிலும் அது செயலிழக்க செய்யப்பட்டிருக்கவில்லை என ரயில்வே திணைக்களம் கூறியது. ரயில் பெட்டிகளை மாற்றுவதற்காக பயன்படுத்தும் இந்த என்ஜின் 50 வருடங்கள் பழமை வாய்ந்ததாகும். என்ஜினை நிறுத்திவிட்டு சாரதியும் உதவியாளரும் இறங்கிச் சென்றிருந்த போதிலும் திடீரென அது இயங்க ஆரம்பித்துள்ளது. மாளிகாவத்தையிலிருந்து இயங்க ஆரம்பித்த இந்த என்ஜின் கரையோர ரயில் மார்க்கமாக ரத்மலானை நோக்கி பயணித்துள்ளதாக ரயில்வே போக்குவரத்து அத்தியட்சகர் LAR ரத்நாயக்க கூறினார். சாரதியின்றி மணித்தியாலத்திற்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த ரயில் என்ஜின் பயணித்துள்ளது. மருதானை, கோட்டை, கொம்பனி தெரு, கொள்ளுப்பெட்டி, பம்பளப்பெட்டி, வெள்ளவத்தை, தெஹிவலை, ரத்மலானை ஊடாக இந்த என்ஜின் ஆளின்றி பயணித்துள்ளது. இதன்போது ரத்மலானை மற்றும் கல்கிசவுக்கு இடைப்பட்ட இடத்தில் கொழும்பு கட்டுப்பாட்டு நிலையத்திலிருந்து சென்ற குழுவினர் அதனை நிறுத்தியுள்ளனர். தற்போது இந்த என்ஜின் ரத்மலானை பிரதான பொறியியலாளர் பிரிவில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தினால் ரயில் மார்க்கத்திற்கோ ரயில் என்ஜினுக்கோ சேதம் ஏற்படாத அதேவேளை எவ்வாறு இந்த என்ஜின் ஆளின்றி பயணித்தது என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்காக மூவர் அடங்கிய குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அந்த விசாரணைகள் நிறைவடையும் வரை சாரதியினதும் நடத்துனரினதும் சேவையை தற்காலிகமாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக ரயில்வே பொது முகாமையாளர் BAP ஆரியரத்ன கூறினார். ரயில் சேவையில் இன்று பாரிய பின்னடைவை காண்கின்றோம். சட்டப்படி சாரதி அல்லது நடத்துனர் ரயில் என்ஜினுடன் இருக்க வேண்டும். ரயில்வே திணைக்களத்தில் இடம்பெற்ற முதலாவது சம்பவம் இதுவல்ல. பல்வேறு தரப்பினரும் தமக்கு வேண்டிய விதத்தில் திணைக்களங்களில் செயல்படுகின்றனர். அதே நிலைமை இன்று ரயில்வே திணைக்களத்துக்கும் ஏற்பட்டுள்ளது. இவ்வாறு பொறுப்பின்றி செயற்பட்ட விதம் புலப்படுகின்றது. என்ஜின் ஆயில் சூடாகும் போது அது செயல்படும் நிலைமைகள் காணப்படுகின்றன. இதனை குறிப்பாக Y பிரிவு என்ஜின்களில் காண முடிகின்றது. தற்போது பெரிய மரக்குற்றிகள் வைத்து அவற்றை நிறுத்தி வைக்கின்றனர். Y பிரிவு என்ஜின்களில் ஆபத்தான நிலைமை காணப்படுவதால் இது குறித்து விசேட அவதானம் செலுத்த வேண்டும். අනතුරුදායක තත්ත්වයක් තියෙන නිසා Y ක්ලාස් සම්බන්ධයෙන් විශේෂ අවධානයක් යොමු කරන්න ඕන.